Hi students, today we are going to see a 4th unit supplement reader. The Aged Mother, author Mashu Basho. So Mashu Basho was 17th century Japanese poet. So இவர் வந்து 17th centuryல வாழ்ந்த ஒரு Japanese poet. He was great master of haiku. ஸோ இந்த ஹைக்கூ கவிதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எழுதுறதுல இவர் வந்து ரொம்பவே சிறப்பானவர் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹைக்கூ a very short form of poetry. ஸோ நம்ம சைடு வர ஒரு சில புக்லேயும் நம்ம பார்க்கலாம் இந்த ஹைக்கூ கவிதைகள். ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான கவிதைகளாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் போயமாக இருக்கும், பட் ரொம்பவே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கவிதைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எழுதுறதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Many of his poems are seen on monuments and traditional sites. ஸோ அந்த ஜப்பானில் இருக்கிற நிறைய அந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இல்லையா, அந்த டூரிஸ்ட் பிளேஸில் இவருடைய கவிதைகளை வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு சில அந்த ட்ரெடிஷ்னல் சைட்ஸ்லேயும் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. He was a teacher at first. Later, he traveled many places to gain inspiration for his writing. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவர் வந்து ஒரு டீச்சராக இருந்தார். தென் லேட்டர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ ட்ராவல்டு மெனி பிளேஸ், நிறையா பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணார். ஏன்னா அது மூலயமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அட் த சேம் டைம் இன்ஸ்பிரேஷன், ஒரு சில ஈர்ப்பான விஷயங்கள் நடக்கல, இன்ஸ்பயர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவருடைய ரைட்டிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் ட்ராவல் பண்ணார். He died at the age of 50 and 28th November 1694. ஸோ அவருடைய ஏஜ் 50ல் வந்து அவர் இறந்துட்டார். எப்போன்னு பார்த்தோன்னாக்க November 28, 1694 இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி: த கவர்னர், குரியல் லீடர். ஸோ அவர் வந்து அந்த கவர்னர் வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. புவர் ஃபார்மர் லவ்டு ஹிஸ் மதர். ஸோ இந்த புவர் ஃபார்மருக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ரொம்பவே பாசமாக இருந்தார் அவங்க அம்மா மேலே. ஏஜ்டு மதர் ட்ராப்டு பைல் ஆஃப் ட்விங்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிறைய அந்த குவியலாக வந்து அந்த மரக்கிளைகள், அந்த சின்ன சின்ன குச்சிகளை வந்து உடச்சி போட்டுக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம டைட்டில் த ஏஜ்டு மதர், ஸோ வயதான ஒரு தாய் அப்படின்றது தான் நம்மளுடைய டாபிக். ஸோ இந்த டாப்பிக்லேருந்தே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக மதர், அம்மா அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே அவங்க அம்மாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஸோ ஏஜ்டு மதர், ஸோ ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுது, அவங்களுக்கு வயசு ஆகிடுது. அப்படின்றப்போ இப்போ நவடேஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஹோமில் விட்டுட்டு வந்துடுறாங்க, பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே பேரண்ட்ஸ் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. பட் அதை எல்லாத்தையும் மறந்து என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் கொண்டுட்டு போய் அந்த ஹோம்லலாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்டோரியில் அந்த ஏஜ்டு மதரும் அவங்க சன்னும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாங்க, விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஸோ இந்த வயசானவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, எப்போ பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனால் அவங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த ஹோம் ரெமெடி இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்கிறது, நிறையா அந்த பழமொழிகள் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த வயசான பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் நம்மளை விட அறிவுபூர்வமாகவே யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். Now move to the story. This Japanese folk tale is known as the story of the aged mother. It highlights that the aged are sharp-witted. It describes the love and affection of his son and his mother have for one another. ஸோ இந்த ஸ்டோரி ஜப்பான் நாட்டில் சொல்லப்படுற ஒரு நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எதை ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஜ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, வயது முதிர்ந்தவர்கள், அவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் அறிவு கூர்மை, ஒரு ஷார்ப் மைண்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் எதை பற்றி இந்த ஸ்டோரி நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அந்த சன்னுக்கும் அந்த மதருக்கும் இடையில இருக்கிற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி தான் இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம்.
Long, long ago, there lived at the foot of the mountain poor farmer and his aged widow mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful, and happy. ஸோ லாங் எகோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மவுண்டெயினுடைய அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு புவர் ஃபார்மரும் அவங்களுடைய ஏஜ்டு ஒரு வயசான அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஹீஸ் நாட் ஹாவ் எ ஃபாதர். ஸோ அவருக்கு வந்து ஃபாதரும் கிடையாது, இறந்துட்டாங்க. தே ஓன் ஏ பிட் ஆஃப் லேண்ட். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த லேண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த கிராப்ஸ் அந்த பயிர்களெல்லாம் அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் தேவர் ஹம்பிள். அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்பவே அன்பாக இருக்கிறாங்க, அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. The country shining was governed by a despotic leader, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. So here இங்கே ஷைனிங் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கண்ட்ரியோடைய நேம். அந்த கண்ட்ரியோடைய கவர்னர் அவர் வந்து ஒரு டிஸ்போட்டிக் லீடர். ஸோ ரொம்ப ஒரு ஹாரரான பர்சன், ரொம்ப ஒரு கொடூரமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் ஒருத்தவனுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு, அவனுடைய ஸ்ட்ரென்த்தும் பவரும் போயிடுச்சு, அவனுடைய ஹெல்த் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவன் வந்து ஒரு கவர்டு, ஒரு கோழைக்கு சமம். அவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணுறவராக இருக்கார். This caused him to send out a cruel proclamation. The entire province was given strict order to immediately put to the death all aged people. அந்த கண்ட்ரியோடைய கவர்னர் வந்து ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஆர்டர் ஒன்று கொண்டுட்டு வராரு. ஸோ அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நாட்டில் இருக்கிற வயசான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே சாகடிச்சிடணும். ஏன்னா அந்த ஓல்டு பீப்புள் வந்து அவங்க வேஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்கள வந்து ஒருத்தவங்க பார்த்துக்கணும், அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும். ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் வந்து அது ஒரு சுமையாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஏஜ்டு பீப்புள்ஸையும் நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி அதை வந்து ஒரு இம்மிடியேட் ஆர்டராகவும் கொண்டுட்டு வராரு. The poor farmer loved his aged mother with tender reverence, and the order filled his heart with sorrow. நம்ம ஸ்டோரியோடைய ஹீரோ த புவர் ஃபார்மர். ஸோ அந்த புவர் ஃபார்மருக்கு வந்து அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே அவர் வந்து பாசமாக இருக்கிறார் அவங்க அம்மா கிட்ட. ஸோ வென் ஹீ ஹியர்டு திஸ் நியூஸ், ஸோ இந்த ஆர்டர் இந்த நியூஸை கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா அவங்க ஃபேமிலின்னு பார்த்தாக்க புவர் ஃபார்மரும் அவங்க அம்மா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அவங்களுக்கு அப்பாவும் இல்லை, பிரதர் சிஸ்டர்ஸும் யாருமே இல்லை. ஸோ அதனால் அவருக்கு இந்த நியூஸை கேட்ட உடனே நம்ம அம்மாவை வந்து நம்ம எப்படி சாகடிக்கிறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆர்டரை அப்போஸ் பண்ணுறதுக்கு எதிர்க்கிறதுக்கு வந்து அங்கே யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா அந்த அப்போஸ் பண்ணாங்கன்னா அவங்களையும் சாகடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தில் அதை திங்க் பண்ணி கூட அங்கே யாருமே பார்க்கல. ஸோ அதனால் இவரும் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஈஸியாக வலிக்காமல் எப்படி சாகடிக்க முடியும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் எந்த வழியில் சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwheaten rice, which was the principal food for the poor, and he cooked, dried it, and tied it in a square cloth. ஃபைனலாக நம்ம ஃபார்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த டேவோடைய ஒர்க் முடியுது, சன்டவுன் ஈவினிங் ஆகிடுச்சு. அந்த ஈவினிங் டைமில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் கொஞ்சம் வந்து அரிசி எடுத்துக்கிறாரு. அந்த அரிசி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்க அன்வீட்டன் ரைஸ், அதாவது கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி எடுத்து கொஞ்சம் அதை குக் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து ட்ரை பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு கிளாத்தில் அதை எடுத்துக்கிறாரு. அது கூடவே கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிறாரு. அந்த வாட்டர் எப்படி இருக்குன்னா கூல் அண்ட் ஸ்வீட். ஸோ கொஞ்சம் தண்ணியும் எடுத்துக்கிறாரு. அந்த ரைஸை வந்து அவருடைய கழுத்தை சுற்றி கட்டிக்கிட்டு அந்த கொஞ்சம் தண்ணியும் எடுத்துக்கிறாரு. When he lifted his helpless old mother to his back and started on his painful journey up to the mountain. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்
கொஞ்சம் தேவையான ரைஸ் அண்ட் வாட்டர் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. தென் லிஃப்டட், ஸோ அவங்களுடைய வயதான அந்த ஓல்டு மதரையும் தூக்கிக்கிறாரு. அவருடைய முதுகில் தூக்கிக்கிட்டு அந்த மவுண்டெயின், அந்த மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பெயின்ஃபுல் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஓல்டு பீப்புள் எல்லாம் சாகடிச்சிடணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய மதரை வந்து அவருடைய முதுகில் தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டு அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு.